அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம், அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இந்த மாதத்தில் 22/6/2025 அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாள் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தடையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆனி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தேன்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆனி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு சமசப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னடா அது இப்படி சொல்கிறீங்க, 7ஆம் இடம் சரியில்லையேன்னு சொல்கிறீங்க. ஆனால் 7ஆம் இடத்தின் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதும் குரு அவரை பார்ப்பதும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் அதிபதி 10க்கு 12 இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிறது. பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. அதாவது தொழிலில் பார்த்தீங்களேனால் நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வேலையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவர்களுக்கு, அதாவது அரசியல் சம்பந்தமாக பொது வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ராசியில் இருக்கிறது கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால் உடல் நலத்தில் நிச்சயம் பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியில் இருக்கிறது ஏற்றம். ஆனால் கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லதல்ல. அது உடல் நலத்தை நிச்சயமாக கெடுக்கும். உங்களுடைய சுகங்களை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். புதனும் சேர்ந்து இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் ஒரே வாரத்தில் 12ஆம் இடத்துக்கு வரார். இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றது செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர 7ஆம் பார்வையாக பார்க்கறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு, அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதி 3, 10ற்கு அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல போய் இருக்கார். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அவரே 10ஆம் இடத்துக்கு வர்றார் சுக்கிரன். இதனால் அரசியல், அரசு சம்பந்தமாக, அது தவிர ஹெச்ஆர், இது இப்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க, லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க, ஒரு அட்மின் இன்சார்ஜ், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க, தங்க கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவை கொடுத்தாலும் அபரிமிதமான எண்ணத்தை கொடுத்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு போங்க. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போன்னா 18/6/2025 20/6/2025 வரலும் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய திருமண பாக்கியம் ஏற்படும். கூட்டு தொழிலில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரும். அதுவும் சுப செலவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசியல், அரசு செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் கேது சேர்றதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய 18/6/2024 அது வரலும் 25 வரலும் உண்டான காலகட்டம். 16லேருந்து 18/6/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், இந்த கோதுமை தானம் கொடுக்கறதும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை தானம் கொடுக்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த மாதம் பார்த்தேன்னா விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய, அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இவெல்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்காரே சார் அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் அமையும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு, அதாவது 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2, 9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது குடும்பாதிபதி, அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த இவ்வளவு நாளாக பார்த்தோம்னா குடும்பாதிபதி 8ஆம் இடத்துல மறையிறது அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தையே, அவருடைய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறார். இதை விட பார்த்தாலேயானால் ஒரு 15 நாள், அதாவது 29/6/2025 அப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையே சுக்கிரன் வந்துடுறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நீங்கள் எது நினச்சின்னு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் 29/6/2025 மேலே சுக்கிரன் மாறினதுக்கப்புறம் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் என்னதான் குரு இருந்தாலும் ராசிநாதனான புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அவருக்கு அங்கே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இருக்கும். அவர் பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் புதன் 11ஆம் இடத்துக்கு 22/6/2025 வரார். ஒரே வாரத்திலே, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்திலே வரார். இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் வரும்பொழுது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக, எடுத்த விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த இந்த மாதம் பார்த்தேடையானால், அதாவது ஆனி மாதத்தில் பார்த்தேடையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல தூக்கம் இருக்காது. ஏன்னா அயனசயன போகஸ்தானத்தை கெடுக்கிறார். அதுவும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய கட்டாயத்தையும் ஏற்படுத்துவார். இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி, நெல் ஏதாவது தானம் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா சந்திராஷ்டம காலம் 20/6/2025 22/6/2025 வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 29/6/2025 மேலே கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே 11ல் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உண்டு. 12ஆம் அதிபதியும் 12க்கு 11ல் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும். ஏற்றமான செலவுகளாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு தூக்கம் கெடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு ஆனி மாதம் அமையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.